ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷாஸ் குக்கிங் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் கறி குழம்பு. கறி மீனுன்னு எதுவுமே இல்லாமையே வீட்டில் இருக்கிற வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் வச்சு அசல் கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி ரெசிபியில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியோட 2 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் மீல்ஸ் மேக்கர் அப்புறம் கேப்சிகம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வெஜ் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 10 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் சோயா சங்க்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு பட்டை சின்ன பீஸ் 2 கிராம்பு, அடுத்து 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அடுத்தது ஒரு கப் ஆனியன் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் கேப்சிகம் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டி வரட்டும். அப்பப்போ இதை கலந்து விட்டுக்கணும், அப்போது அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்க மீல்ஸ் மேக்கர் இதில் போட்டுடலாம். மீல்ஸ் மேக்கர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து மசாலாலாம் சேர்த்துடலாம். தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து பாதி ஆகட்டும். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டோம்னா நம்மளோட வெஜ் கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது ரைஸ்க்கு, இட்லி தோசைக்கு, சப்பாத்தி பரோட்டாக்கு சேர்த்து வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.